ஒரு சிலருடைய வாழ்த்துக்கள், ஒரு சிலருடைய சாபங்கள் அப்படின்னு ரெண்டுத்தையும் கொஞ்சம் பிரித்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிலர் வாழ்த்து சொன்னாலே அது வேறு விதமாக அமையும். நீ நல்லாரு அப்படின்னு யாராவது ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா எங்கேயாவது போய் அடிபடுவோம். அந்த வாழ்த்து ரிவர்ஸாக செயல்படும். அதனால் ஒரு சில நேரங்களில் எப்பா நீ வாழ்த்தவே தேவையில்லடா சாமி, நீ அமைதியாக இருந்தாலே போதும் அப்படின்ற அளவுக்கு ஒரு சிலரை பற்றிய குறிப்புகள், கருத்துக்கள் உண்டு. ஒரு சிலர் சாபம் விட்டாங்க அப்படின்னா, அப்பா நீ சாபம் விட்டோல்ல நான் நல்லா இருப்பேன். நீ சாபம் விட்டாக்க அது என்ன ஆகாது, பலிக்காது. அப்போ பலிக்காதுன்னும் பொழுது அப்போ அதனுடைய ஆப்போசிட் என்ன ஆகும், நல்லது நடக்கும். அப்போது ரிவர்ஸ் ஆகும் பொழுது நீ நல்லா இருக்க மாட்டே அப்படின்னு சொன்னால், அப்பா நான் நல்லா இருப்பேன். நிறைய நேரங்களில் ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கிறது உண்டு, நடக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் உண்டு. ஏன் அப்படின்னா, உளவியல் சார்ந்த மதிப்பீடுகளில் ஒரு சில மனிதர்கள் வாழுகிற போது அந்த வாழ்வின் தன்மை ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கே தெரியாமல் ரிவர்ஸாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது உளவியலில் ரிவர்ஸ் பிளாக் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ரிவர்ஸ் பிளாக், மாற்று பிளாக்ன்றதுக்கு என்ன சொல்லுவாங்க, தடை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்களோ பேசுகிறதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அமைகிறது. ஏன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே ஏதோ ஒரு சில நிகழ்வுகள் மாற்று கருத்துக்களோடு, மாற்று சிந்தனைகளோடு அமைஞ்சதுனால அந்த மாதிரி ஆகிவிடுவதுண்டு. ஒரு சிலருடைய நேச்சரே இப்படி தான்னா அது அப்படி தான் இருக்கும். கடைசி வரைக்குமே அந்த நேச்சரை மாற்ற முடியாது. இப்போ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாத்தானுடைய நேச்சர் அப்படின்றது என்ன தான், தீமை விளைவிக்கக்கூடியது தான். சாத்தானால் என்ன செய்ய முடியாது, நன்மையை பற்றி யோசிக்க கூட முடியாது. ஆனால் ஒரு புனையப்பட்ட கதை ஒன்று சொல்கிறாங்க. என்ன கதை அப்படின்னா, சாத்தானை பற்றி எல்லாருமே ரொம்ப அவதூறாக என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அந்த சாத்தான் எனக்கு சோதனை கொடுத்துச்சு, அந்த சாத்தான் அப்படி பண்ணிச்சு, இந்த சாத்தான் அப்படி பண்ணி, இப்போ சாத்தானை தான் எல்லாமே குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சாத்தானுக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு. அப்போ கடவுள்கிட்ட போயிட்டு என்னை எல்லாரும் திட்டிகிட்டே இருக்கிறாங்க, அதனால் நான் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் என்ன பண்ணுச்சு, கடவுள்கிட்ட போயிட்டு முறையிட்டுச்சு. அப்படியா, சரி ஓகே செய் அப்படின்னு சொன்ன. ஒரு குடும்பம் காரில் போயிட்டுருக்குறாங்க. காரில் போயிட்டுருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய பள்ளம். கண்டிப்பாக அதில் விழுந்தால் என்ன பண்ணவே முடியாது, பிழைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ அந்த தருணத்தை இந்த சாத்தான் என்ன பண்ணிக்குது, பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு சிறு காயம் கூட ஏற்படாதபடிக்கு அந்த சாத்தான் என்ன பண்ணுது, அவங்கள காப்பாற்றிடு. அவங்க அந்த ஆபத்துலேருந்து மீண்டு, அப்பா கடவுளே எங்கள் எல்லாரையும் பேராபத்திலிருந்து காப்பாற்றுறதுக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம், நன்றி அப்படின்னு சொல்லி யாரை வாழ்த்துனாங்களாம், கடவுளை வாழ்த்துனாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்காங்க. ஒரு சிலர் ஒரு வண்டியில் போயிட்டுருக்குறாங்க. வண்டியில் போகும்பொழுது கொஞ்சம் மண் இருந்து அந்த மண்ணில் சறுக்கி என்ன பண்ணிட்டாங்க, கீழே விழுந்து கையில் அங்கெல்லாம் கொஞ்சம் சிராய்ப்புகள். இந்த சாத்தான் அது வேலையை காட்டிடுச்சு. சாத்தான் என்ன பண்ணுச்சு, அது வேலையை காட்டிடுச்சு, நம்மளை கீழே தள்ளி விட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் என்ன பண்ணாலாம், சபிச்சான். இப்போ கெட்டது நடந்தால் அது யாருடைய செயல், சாத்தானுடைய செயல். நல்லது நடந்தால் அது இறைவனுடைய செயல். ஏன் இறைவனுடைய செயல் அப்படின்னு சொன்னால், சகல நன்மையும் சுரூபியாய் கடவுள் வீற்றிருக்கிறார். கடவுளுக்குள்ள என்ன இருக்க முடியாது, தீமை என்பதே இருக்க முடியாது. கடவுளுக்குள்ள தீமை என்பது வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. எனவே தான் பாவம் அணுக முடியவில்லை. யார் அணுக முடியவில்லை, இயேசுவை. இயேசுவை பாவம் அணுகவே முடியல.
பாவத்தால் கிட்டவே வர முடியலை. ஏன்? அவர் சகல நன்மையும் சொரூபியாய் நிறைந்திருந்ததனால. இப்போ இயேசு ஏன் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர்கள் மனமாற்றத்திற்கான சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக. தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் யாரும் அழிந்து போக வேண்டும் என்பது இறை திருவுளம் அல்ல. ஒருவரையும் அவர் அழிந்து போகவும் விடவில்லை. கடவுள் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை யாரும் அழிந்து போய்விடாதபடிக்கு அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில வார்த்தைகளை கொஞ்சம் கடுமையாக பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. எனவே அதை பயன்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டிலும் நமக்கு நிறைய நிகழ்வுகள் அதே போல் இருக்குது. எசேக்கியேல் இறைவாக்கினர், எரேமியா இறைவாக்கினர், யோனா இறைவாக்கினர், இவர்கள் எல்லாருமே ஏறக்குறைய அழிவின் செய்தியை சொன்னவர்கள். ஏன் எசாயா இறைவாக்கினரும் கூட இஸ்ராயல் மக்களை எப்படியாவது கடவுளுடைய பாதுகாப்பிற்கு கொண்டு வர வேண்டும், அவர்கள் அரசியல் சூழலிலே சிக்கிக்கொண்டு அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் எவ்வளவோ சரத்தை எடுத்து செய்து பார்த்தார், முடியலை. ஆகாஸ் மன்னன் எகிப்தோடு போயிட்டு கூட்டணி வச்சுட்டான். அப்போ திட்டியும் பார்த்துட்டார், என்னென்னவோ சொல்லி பார்த்துட்டார், அப்பயும் நடக்கலை. அப்புறமா தான் அவர்கள் என்னவானாங்க, தோற்று போய் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். இப்போ ஒவ்வொன்றிலும் கடவுள் தலையீடு செய்து எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்து அவர்களை பாதுகாக்கின்றார். அப்போது சாபம் என்பதை விட அந்த சாபத்தில் இருக்கக்கூடிய கடவுளின் கரிசனை வெளிப்படுகிறது. யோனா இறைவாக்கினர் சொன்ன, நீங்கள் அழிக்கப்படுவீர்கள், 40 நாளிலே நீங்கள் வீழ்த்தப்படுவீர்கள் என்பதில் கடவுளின் அக்கறை, கடவுளுடைய கரிசனை அதில் வெளிப்பட்டது. இப்போ கடவுளுடைய கரிசனை வெளிப்பட்டதனால்தான் யோனா இறைவாக்கினர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நினிவே நகர மக்கள் சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து அவர்கள் மனம் மாறினார்கள். இப்போ இந்த நற்செய்தியும் இயேசுவினுடைய கடுமையான வார்த்தைகளும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் மனம் மாறி நல்ல செய்திகளை பெற வேண்டும் என்றும் நல்ல மனிதர்களாக மாற வேண்டும் என்பதும் தான் இறைவனுடைய செய்தியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே யாரையும் இறைவன் அழிந்து போக வேண்டும் என்று நினைப்பதில்லை. மாறாக சகல நன்மையும் சொரூபியாய் இருப்பதனால் யாரும் அழிந்து போய்விடாதபடிக்கு பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு கொண்டவராய் இருக்கின்றார். ஆமென்.